ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் பிப்ரவரி 2025 ஆண்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் பார்ப்போம். 19 வயதுக்குட்பட்ட மகளிர் T20 உலகக்கோப்பை 19 வயதிற்குட்பட்டோருக்கான மகளிர் T20 உலகக்கோப்பை பார்த்தோம்னா மலேசியாவில் நடந்திருக்கு. இதில் நம்ம இந்திய அணி வந்து சாம்பியனாக இருக்காங்க. நம்ம இந்திய அணிக்கு எதிராக ஃபைனலில் விளாண்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி நம்ம இந்திய அணி வந்து சாம்பியன் ஆகியிருக்காங்க. மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் 19 வயதிற்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வந்து 2வது முறையாக சாம்பியன் பட்டம் பெற்றிருக்காங்க. 19 வயதுக்குட்பட்ட மகளிர் T20 உலகக்கோப்பையில் நம்ம இந்திய அணி வந்து தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி சாம்பியன் ஆகியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா டீப் சீக்குக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க. எங்கன்னு பார்த்தோம்னா அமெரிக்காவில் சீனாவால் உருவாக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு செயலியான டீப் சீக்கு பயன்படுத்துறதுக்கு அமெரிக்கா நாடாளுமன்றத்தில் தடை விதிச்சிருக்காங்க. டீப் சீக்கு தடை விதிச்சிருக்காங்க எங்கன்னு பார்த்தோம்னா அமெரிக்காவில். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கு ஓய்வு பெறும் வயதை வந்து 65 வயதாக உயர்த்தியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தோம்னா தெலுங்கானாவில். பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கு ஓய்வு பெறும் வயதை வந்து 65 உயர்த்தியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தோம்னா தெலுங்கானாவில் பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கு ஓய்வு பெறும் வயதை வந்து 60லேருந்து 65 இப்போ உயர்த்தியிருக்காங்க. பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கு ஓய்வு பெறும் வயதை வந்து 65 வயதாக எங்கே உயர்த்தியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா தெலுங்கானாவில். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா உலகின் சக்தி வாய்ந்த நாடுகளின் பட்டியலில் இந்தியாவுக்கு வந்து 12வது இடம் கிடைச்சிருக்கு. உலகின் சக்தி வாய்ந்த நாடுகளின் பட்டியலில் நம்ம இந்தியாவுக்கு வந்து 12வது இடம் கிடைச்சிருக்கு. இந்த பட்டியலில் பார்த்தோம்னா அமெரிக்கா முதல் இடத்துல, சீனா 2வது இடத்துல, 3வது இடத்துல ரஷ்யா, 4வது இடத்துல ஐரோப்பா, 5வது இடத்துல ஜெர்மனி. உலகின் சக்தி வாய்ந்த நாடுகளின் பட்டியலில் நம்ம இந்தியா 12வது இடம் பிடிச்சிருக்கு. இந்த பட்டியலில் அமெரிக்கா முதலிடம், 2வது இடத்துல சீனா, 3வது இடத்துல ரஷ்யா, 4வது இடத்துல ஐரோப்பா, 5வது இடத்துல ஜெர்மனி, 12வது இடத்துல இந்தியா. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா பயன்பாட்டு மொழியாக மராத்தியை பயன்படுத்தணும் அப்படின்ட்டு மகாராஷ்டிரா அரசு வந்து அறிவிச்சிருக்கு. மகாராஷ்டிரா அரசு அலுவலகங்களில் கோப்புகள் எல்லாம் பார்த்தோம்னா பயன்பாட்டு மொழியாக மராத்தியை கட்டாயமாக்கி அந்த மாநில அரசு வந்து அறிவிச்சிருக்கு. பயன்பாட்டு மொழியாக மராத்தியை எங்கே அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா உலக புற்றுநோய் தினம் பிப்ரவரி 4ஆம் தேதியை வந்து உலக புற்றுநோய் தினமாக கடைபிடிக்கிறாங்க. இந்த ஆண்டின் கருப்பொருள், அதாவது 2025-27ஆம் ஆண்டு கருப்பொருள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா யுனைடெட் பை யூனிக்யூ, அதாவது தனித்துவத்தால் ஒன்றிணைக்கப்பட்டது அப்படிங்கிறதான் வந்து கருப்பொருள். 2025-2027ஆம் ஆண்டுக்கான கருப்பொருள் என்னென்னு பார்த்தோம்னா யுனைடெட் பை யூனிக்யூ, தனித்துவத்தால் ஒன்றிணைக்கப்பட்டது. இந்த பிப்ரவரி 4 பார்த்தோம்னாக்கா இன்னொரு தினம் கடைபிடிக்கிறாங்க. சர்வதேச மனித சகோதரத்துவ தினம். சர்வதேச மனித சகோதரத்துவ தினமாக பிப்ரவரி 4 கடைபிடிக்கிறாங்க. பிப்ரவரி 4 வந்து மொத்தம் 2 தினமாக கடைபிடிக்கிறாங்க. உலக புற்றுநோய் தினம் மற்றும் சர்வதேச மனித சகோதரத்துவ தினம். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னாக்கா புற்றுநோய் வந்தாங்களாம் சகோதரத்துவமாக பார்க்கணும் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சோம்னாக்கா பிப்ரவரி 4ங்கிறது புற்றுநோய் தினம் மற்றும் சர்வதேச மனித சகோதரத்துவ தினம். பிப்ரவரி 4 வந்து உலக புற்றுநோய் தினமாக கடைபிடிக்கிறாங்க. இந்த ஆண்டோட கருப்பொருள், அதாவது 2025-27ஆம் ஆண்டுக்கான கருப்பொருள் என்னென்னு பார்த்தோம்னா யுனைடெட் பை யூனிக்யூ, தனித்துவத்தால் ஒன்றிணைக்கப்பட்டது. உலக புற்றுநோய் தினம் பிப்ரவரி 4. பிப்ரவரி 4 இன்னொரு தினம் என்ன கடைபிடிக்கிறாங்கன்னா சர்வதேச மனித சகோதரத்துவ தினம். உலக புற்றுநோய் தினத்தோட இந்த ஆண்டுக்கான 2025-27க்கான கருப்பொருள் என்னென்னு பார்த்தோம்னாக்கா யுனைடெட் பை யூனிக்யூ, அதாவது தனித்துவத்தால் ஒன்றிணைக்கப்பட்டது. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் செஸ், இது வந்து நெதர்லாந்தில் நடந்திருக்கு. இந்த போட்டியில் பிரக்யானந்தா வந்து சாம்பியன் ஆகியிருக்காங்க. இவங்க வந்து சக நாட்டு, அதாவது நம்ம இந்திய நாட்டு வீரரான குகேஷ், இவங்க வந்து உலக சாம்பியனும் கூட. அவங்கள வீழ்த்தி பிரக்யானந்தா வந்து சாம்பியன் ஆகியிருக்காங்க.
நெதர்லாந்தில் நடைபெற்ற 87வது டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் செஸ் தொடரில் உலக செஸ் சாம்பியனான குகேஷை வீழ்த்தி பிரக்யானந்தா வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் செஸ் யார் சாம்பியன் பார்த்தோம்னா பிரக்யானந்தா. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா செல்ஃபோன் தயாரிப்பில் இந்தியா வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. செல்ஃபோன் தயாரிப்பில் இந்தியா 2ஆம் இடம். உலக அளவிலான செல்ஃபோன் தயாரிப்பில் இந்தியா வந்து 2ஆம் இடத்தில் இருக்கிறதா மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்கு. செல்ஃபோன் தயாரிப்பில் இந்தியா வந்து 2ஆம் இடம் இருக்கிறதா மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்கு. உலக அளவிலான செல்ஃபோன் தயாரிப்பில் இந்தியா 2ஆம் இடத்தில் இருப்பதாக மத்திய அரசு தெரிவிச்சிருக்கு. செல்ஃபோன் தயாரிப்பில் இந்தியா 2ஆம் இடத்துல இருக்குது. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா தமிழ்நாடு பருவநிலை மாற்ற உச்சி மாநாடு 3.0 எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா சென்னையில். தமிழ்நாடு பருவநிலை மாற்ற உச்சி மாநாடு 3.0 எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னாக்கா சென்னையில். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா இந்தியாவின் மிகப்பெரிய பசுமை அமோனியா ஆலை எங்கே அமைக்க இருக்காங்கன்னா ஒடிசாவின் கோபால்பூரில் அமைக்க இருக்காங்க. இந்தியாவின் மிகப்பெரிய பசுமை அமோனியா ஆலை எங்கே அமைக்க இருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஒடிசாவின் கோபால்பூர் பகுதியில் அமைக்க இருக்காங்க. ஒரு தடவை ரீகால் பண்ணிப்போம். 19 வயதுக்குட்பட்ட மகளிர் T20 உலகக்கோப்பையில் நம்ம இந்திய அணி வந்து சாம்பியன் ஆயிருக்காங்க. தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி நம்ம இந்திய அணி வந்து சாம்பியன் ஆயிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா டீப் சீ ஆப்புக்கு தடை விதிச்சிருக்காங்க. எங்கன்னு பார்த்தோம்னா அமெரிக்காவில். சீனாவால் உருவாக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு ஆப் தான் வந்து டீப் சீக். இது பயன்படுத்துறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க அமெரிக்காவில். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கு ஓய்வு பெற வயதை வந்து உயர்த்தியிருக்காங்க. 65 வயதாக உயர்த்தியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தோம்னா தெலுங்கானாவில் பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கு ஓய்வு பெறும் வயது 60லிருந்து 65 உயர்த்தியிருக்காங்க. தெலுங்கானாவில் பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கு ஓய்வு பெறும் வயதை 60லிருந்து 65 உயர்த்தியிருக்காங்க. பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கு ஓய்வு பெறும் வயது 65 எங்கே உயர்த்தியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா தெலுங்கானாவில். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா உலகின் சக்தி வாய்ந்த நாடுகளின் பட்டியலில் நம்ம இந்தியா வந்து 12வது இடம் பிடிச்சிருக்கு. இந்த பட்டியலில் அமெரிக்கா முதல் இடத்துல, 2வது இடத்துல சீனா, 3வது இடத்துல ரஷ்யா, 4வது இடத்துல ஐரோப்பா, 5வது இடத்துல ஜெர்மனி. நம்ம இந்தியா வந்து 12வது இடம் பிடிச்சிருக்கு. உலகின் சக்தி வாய்ந்த நாடுகளின் பட்டியலில் நம்ம இந்தியா வந்து 12வது இடம் பிடிச்சிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா பயன்பாட்டு மொழியாக மராத்தியை கட்டாயமாக்கி எங்கே கொண்டு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில். பயன்பாட்டு மொழியாக கண்டிப்பாக மராத்தியை தான் பயன்படுத்தணும் அப்படின்ட்டு எங்கே அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில். மகாராஷ்டிரா அரசு வந்து அங்கே உள்ள அரசு அலுவலக ஒப்புகளில் பயன்பாட்டு மொழியாக கண்டிப்பாக மராத்தியை தான் பயன்படுத்தணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பயன்பாட்டு மொழியாக மராத்தியை எங்கே அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா பிப்ரவரி 4வது தினத்தை வந்து 2 தினமாக கடைபிடிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தோம்னா உலக புற்றுநோய் தினம், இன்னொன்று சர்வதேச மனித சகோதரத்துவ தினம். உலக புற்றுநோய் தினம் வந்து பிப்ரவரி 4. இந்த ஆண்டு 2025-2027 ஆண்டுக்கான கருப்பொருள் என்னென்னு பார்த்தோம்னா யுனைடெட் பை யுனிக்யூ, அதாவது தனித்துவத்தால் ஒன்றிணைக்கப்பட்டது. பிப்ரவரி 4 இன்னொரு தினம் என்ன கடைபிடிக்கிறாங்கனாக்கா சர்வதேச மனித சகோதரத்துவ தினம். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் செஸ் இதில் வந்து பிரக்யானந்தா வந்து சாம்பியன் ஆகியிருக்காங்க. இந்த போட்டி வந்து நெதர்லாந்தில் நடந்தது. இதில் நம்ம இந்தியாவை சேர்ந்த குகேஷ் இவங்க வந்து உலக செஸ் சாம்பியன் கூட. அவங்கள வீழ்த்தி பிரக்யானந்தா வந்து சாம்பியன் ஆகியிருக்காங்க. டாடா ஸ்டீல் மாஸ்டர் செஸ் போட்டியில் நம்ம இந்தியாவை சேர்ந்த பிரக்யானந்தா சாம்பியன் ஆகியிருக்காங்க. நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்க இவங்க. சென்னையை சேர்ந்த பிரக்யானந்தா சாம்பியன் ஆகியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா செல்ஃபோன் தயாரிப்பில் நம்ம இந்தியா வந்து 2ஆம் இடம் பிடிச்சிருக்கிறதா மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்கு. அந்த உலக அளவிலான செல்ஃபோன் தயாரிப்பில் இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்கிறதா மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா தமிழ்நாடு பருவநிலை மாற்ற உச்சி மாநாடு எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா சென்னை. தமிழ்நாடு பருவநிலை மாற்ற உச்சி மாநாடு எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா சென்னை. அடுத்த கடைசி கரண்ட் அஃபேர் இந்தியாவின் மிகப்பெரிய பசுமை அமோனியா ஆலை எங்கே அமைக்க இருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஒடிசாவின் கோபால்பூர். இந்தியாவின் மிகப்பெரிய பசுமை அமோனியா ஆலை எங்கே அமைக்க இருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஒடிசாவின் கோபால்பூர்.
இந்தியாவின் மிகப்பெரிய பசுமை அமோனியா ஆலை ஒடிசாவின் கோபால்பூர். தேங்க்யூ.